எந்திரிக்க முடியும்? நீ திண்டுக்கலுக்கு போயிருக்கியா இல்லையா? போயிருக்கேன். ஆனா தூங்கிட்டே இருப்பாரு, கண்டக்டர் எழுப்புவாரு, ஆனா எந்திரிக்க மாட்டோம், தூங்கிட்டே தான் இருப்போம். இப்பெல்லாம் எழுப்ப வேண்டியது இல்ல. ஏனே? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ் நுழையிறப்ப மூத்திர கவிச்சு கும்முன்னு அடிக்கும். கருமச்சி திண்டுக்கல் வந்துருச்சான்னு நினைக்கலாம். ஓஹோ, அப்படி அது நம்மளுக்கு சில பேருக்கு வராது. ஆனா அதுல இன்னொரு விஷயத்துல கண்டுபிடிச்சிடலாம். என்ன? சப்பட்டா 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 சப்பட்டா. இங்க வா, நாங்க 4 பேர் சும்மா தான் இருக்கு, அப்படியே லைனாவா. என்னத்துக்கு இப்ப நீ நம்ம சாப்பிடுறேன்னு? ஓ மொகர சிறுமலை சப்போட்டா விப்பாகையா? சப்போட்டாவா? தெளிவா சொல்லுனே. அதுலயே நம்ம முழிச்சுக்கலாம். நானும் திண்டுக்கல் வர முழிச்சுக்கிட்டேன். சரி, முழிச்சாலும் எனக்கு ஞாபகம் போற எங்க இருக்கு? எதுல? வாழைப்பழத்து மேல. வாழைப்பழத்து மேல. திண்டுக்கல் வந்துட்டோம். இந்த வாழைப்பழம் இருக்கா இல்லையா பாக்கணும். தொட்டு பார்த்தேன். வாழைப்பழம் இருந்துச்சு. சரி, அது பாட்டுக்கு இருக்கட்டும். சரி, இன்னும் 2 ஊரை தாண்டி நம்ம போகணும் அப்படின்னு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, பஸ் வடமதுரை வந்துருச்சு. ஓஹோ, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? வடமதுரை வந்துருச்சு பஸ். சரி, வாழைப்பழத்தை தொட்டு பார்த்தோம், இருந்துச்சு. சரி, இப்ப புடிச்சு பாத்துக்கணும் பழத்தை. இந்த கைய சோறு திங்கிற கையி பழத்தை போய் பிடிக்கிற. ஆமா, நல்லாவா இருக்கும்? அட நீ வேற. அந்த வாழைப்பழத்தை நான் ஒரு பிடி பிடிச்சல. அதிசயத்தை பாரியா? என்னன்னு? நான் வாங்கிட்டு அந்த வாழைப்பழத்தை ஒரு பிடி பிடிச்சனா. சரி, வாழைப்பழம் கொஞ்சம் பெருக்குது. அது எப்படி வாழைப்பழம் பெருக்கும்? அதுதான் எனக்கு சந்தேகம். நீங்க எல்லாம் வாழைப்பழம் வாங்கி பிடிச்சு பாத்துருக்கீங்களா? பிடிச்சலாம் பாத்துருக்க, கொல கொலன்னு போயிருமே. நீங்க எங்க வாங்குவீங்க? நாங்க செட்டியார் முனிப்பு கடையில. நான் எங்க வாங்கினேன்? எங்க வாங்கின? பழனியில. ஓ, பழனியில. முருகனுடைய அருளால வாழைப்பழம் பெருக்குது. நல்ல ஒரு அதிசயம்னே. என்னடா வாழைப்பழத்தை பிடிச்சா பெருக்குது. சரி, சரி, இன்னும் ஒரு தடவை பிடிச்சு பாப்போமே அப்படின்னு மறுபடியும் பிடிக்கிறேன். சோறு திங்கிற கையை வச்சு மறுபடியும் பெருக்குது. என்னடா இது பிடிக்க பிடிக்க பெருக்குது. கந்தா கடம்பா அருள்வா. சரியான பேதுனே. பெருக்க பெருக்க வயிறு ரொம்பிரும் அப்படின்ட்டு எனக்கு 3ஆவது தடவை ஒரு சந்தேகம். சரி, 2 தடவை பிடிச்சோம் பெருத்துச்சு. ஆமா, 3ஆவது தடவை பிடிச்சா விடவே கூடாது. ஏன்? எவ்வளவு தூரம் பெருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த அளவுக்கு பெருக்கிற வரைக்கும் நமக்கு தான் லாபம் அப்படின்ட்டு 3ஆவது தடவை இறுக்கி பிடிச்சல்ல. ஆமா, எனக்கு தூக்கம் வந்துருச்சு. ஐயே, என்ன செய்யறது? சரி, பிடிச்ச வாக்கிலே தூங்கிட்டே இருக்கிற பஸ் அய்யலூர் வந்துருச்சு. இறங்குங்க அய்யலூர்ல, இறங்கு இறங்கு இறங்கு. அய்யலூர் வந்தோடனே ஒரு பெரியவர் நம்ம பெட்டிக்காரர் மாதிரி. அவரை பார்த்தா பெரியவர் மாதிரியா தெரியுது. ஒரு பேச்சுக்கியா, நேத்து தான்ப்பா கல்யாணமே பண்ணிட்டு இன்னைக்கு தான் வந்திருக்காரு. பேரனுக்கா? இவருக்குயா? இருக்கட்டும். அவரை மெதுவா என்னைய தம்பினாரு. சரி, என்னங்க யானே கொஞ்சம் விட்டீங்கன்னா நான் இறங்கிருவேனாரு. சரி, பஸ்ல வழி கேக்குறாரு. வழி விடுறாரு. வழி கேட்கவும் சரி, பெரிய மனுஷன் வழி கேக்குறாருன்ட்டு சரி அட்டம் சாச்சு நிக்கிறேன். இறங்கி போக வேண்டியதானே? ஆமா, போகலையா? ஏனே? திரும்ப என்கிட்ட பேசுறாரு. எப்படி? விளையாட்டு பண்ணா தம்பி, ஊர் வந்துருச்சு விடு தம்பினாரு. ஓஹோ, ஏய்யா விளையாட்டு பண்ணதுக்கு என்ன மாமானா மச்சானா? இறங்கி போயானே. சரி, போகல. ஏனே? சரி, பெரிய மனுஷன் தட்டு தடு மாதிரி கீழே விழுந்தா என்ன செய்யறது? 2 அடி தள்ளி நிக்கிறேன். ஓஹோ, இறங்க வேண்டியதானே? ஆமா. ஏன் பின்னாடியே வர்றாரியா? ஏன்? கடை வாங்கின மாதிரியே பின்னாடியே வர்றாரு. ஐயே, எனக்கு வந்துருச்சு கோவம். ஆம்பளையாட்ட. ஆம்பளைதாய் அட, ஆம்பளையாட்ட கோவம் வந்துருச்சு. ஏன்னா நீ தான் சோறு தான் திங்கிற வயித்துக்கு, அப்புறம் வழி விட வேண்டியதானே அவருக்கு. 2 அடி தள்ளி நிக்கிறல்ல, அப்புறம் அவன் முன்னாடி வர்றாரு அவரு. அதத்தான் நானும் கேட்டேன். பெருசு. சரி, அவருக்கு பெருசு உனக்கு எப்படி தெரியும்? பெரியவரேன்னு கூப்பிட்டா. ஓ, வயசை சொன்னேன், நான் கூட சைஸ் என்னமோ நினைச்சேன். என்ன பின்னாடியே வர்ற பின்ன? அப்பதான் அந்த மனுஷன் சொன்னாரு. என்னன்னு? தம்பி, நான் இறங்கி போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, இறங்கி போயிருவேன். சரி, நீங்க புடிச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க வாங்கிட்டு வந்த வாழைப்பழம் இல்ல, ஏன் பழத்தை புடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒழுங்கானாரு. ஐயே, கருமடே. கிரகத்தை என்கிட்ட தூக்க கலக்கத்துல மாத்தி புடிச்சிட்டேன் போல. சரி, கையை விட்டுட்டு இறங்கி போயானே. இறங்கின ஒரு வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஆமா. போகலையா? ஏன்? கீழே நின்னுட்டு என்னைய குறுனே பார்த்தாரு. ஏன், ஏதாவது 10,000 கடை வாங்கிருக்கியா? அந்த மாதிரி தான் பார்த்தாரு. ஏன் அப்படி பாக்குற அப்படின்னு நானும். சரி, வேற ஒண்ணும் இல்ல தம்பி, நீங்க பிடிச்சது நல்ல சுகமா இருந்துச்சு, நான் 2 பிடி பிடிச்சு விட்டு போங்கன்னாரு. ஓஹோ, அதாவது பஸ்ல ஏறி நின்னு தூக்க கலக்கத்துல எதையோ மாத்தி பிடிச்சிட்டேன் கிரகம். அண்ணே, நான் ஒண்ணு உன்ட்ட கேப்ப தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன? எங்க 4 பேத்து பழத்து கொஞ்சம் சத்த நேரம் புடினே. ஒன்னதெல்லாம் போடலங்காயாட்டம். நீ எப்ப பார்த்த? அந்த இதை ஏன் சொல்றேன்னா, பஸ்ல ஏறி நின்னா நம்ம பொருள் எதுன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். ஆமாண்ணே, அப்புறம் தான் கையில பிடிக்கணும். சரி, பெரியவரா இருக்கவும் நான் தப்பிச்சேன். இப்படி இலவட்டு வேலைகளா இருந்திருந்தா குமரி இருப்பாங்க பின்னாடியே. ஐயோ ஐயோ, அவளே கேஸ் அடுப்பு வீணா போயிருக்கும். ஐயோ வேணாம் ஜாமி, அப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கதைக்கு போயிட்டு இருக்கணும். அப்படிங்கிறதுனால ஸ்ரீ கோட்டை மணியப்பன் சுவாமி கந்திரியை முன்னிட்டு ஊர் பெத்த மகன், ஊர் பெத்த மகன் எஸ் ராஜு குடும்பத்தார்கள் நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகமாகப்பட்டது. கோட்டப்பட்டி ஊர் நாயக்கர் திரு பெரியதம்பி என்ற கொண்டி நாயக்கர் அவர்கள், கெண்டி நாயக்கர் அவர்கள் மற்றும் கோட்டைப்பட்டி திரு சாமிக்கண்ணு நாடக அமைப்பாளர் அவர்களும் மற்றும் அழகர் நாயக்கர் திரு ஆர் இளங்கோ ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் மற்றும் கோட்டைப்பட்டி திரு ராமையா அவர்கள், பூசாரி ராமையா அவர்கள் மற்றும்
முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி தனலட்சுமி முருகன் அவர்கள் மகன் சுதர்சன் மற்றும் இளப்பார்பட்டி திரு சசிகுமார் அவர்கள் மற்றும் சுருளிராஜ் இவர்களுடைய முன்னிலையிலும் இங்கு நடக்கக்கூடிய நாடகமாகப்பட்டது பாஞ்சாலங்குறிச்சி படைவீரன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னும் சரித்திர நாடகம். இந்நாடகத்தில் பங்கேற்று நடிக்கக்கூடிய நடிகர்கள் இந்த நாடகத்தை வைத்த அன்புள்ளங்கள் ஊர் பெரியதனம், ராஜ், மாரியம்மாள், முனியாண்டி, அம்சவள்ளி, வருண் பெருமாள், சர்வேஸ்வரன், பிரபந்தனா இவர்கள் வைத்துள்ளார்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்நாடகத்தில் பங்கேற்று நடிக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள் மற்றும் இசை கலைஞர்களின் விவரம் சிம்ம குரலிட்டு சிங்க அடைபோட்டு வெற்றி மரசு கொட்டி தமிழகம் வெற்றி மரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் கடவுரைச் சேர்ந்த துரையப்பா அவர்கள் இவரங்கமடையில் பகதூர் வெள்ளையத்தேவனாக கிடைக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. சுந்தர தமிழிலே பாட்டு செய்து பிஞ்சு இதயங்களில் உறவாடி தமிழகம் வெற்றி மரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரி மதுரையைச் சேர்ந்த மகேஸ்வரி அவர்கள் இவரங்கமடையில் வெள்ளையம்மாளாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தையும் பட்டுன்னு மின்னுதம்மா, தெற்கால ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துக்கள் கூறட்டுமே, வடக்கால ஓடுற காவேரி வந்து சந்தங்கள் பாடட்டுமே, அடி ராசாத்தி நல்ல நேரம் வந்தது யோகம் வந்தது மாலையை சுட்டிக்கம்மா, மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா. என் நகரமும் பொன்னகரமாக விளங்கி நாட்டு மக்களிடம் நல்லாசி பெற்று தமிழகம் வெற்றி மரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் வீரப்பூருக்கு அருகாமையில் உள்ள தொப்பமட்டியைச் சேர்ந்த டி சின்னதுரை அவர்கள் இவரங்கமடையில் கட்டபொம்மாவாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, அன்பால இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக, முத்துக்கு முத்தாக. நடிப்பிசை வேந்தன் வாழ்வீச்சு மன்னன் அன்புக்குரிய அருமை சகோதரர் செம்மனாமட்டியைச் சேர்ந்த ஊர் நாயக்கரமாகிய ஏ.எஸ். சுப்பிரமணிய அவர்கள் இவரங்கமடையில் ஊமைத்துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோட்டம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே இல்லாதது, ஓ பொய்யே சொல்லாதது. சிரிப்பின் சிகரம் என்று பெயர் பெற்று தமிழகம் வெற்றி மரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் பவளக்குடி ராமசாமி அவர்கள். அவர் பவளக்குடி நாடகம் மட்டும்தான் ஆடுவார். இப்போ வந்து இன்னைக்கு வந்திருக்கிறார் இந்த நாடகத்துக்கு. அன்பு சகோதரர் ராமசாமி அவர்கள் இவரங்கமடையில் தானாதிபதி பிள்ளையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்து விடும், நடக்கும் என்பார் நடக்காது. அன்புக்குரிய அருமை சகோதரர் கடவுரைச் சேர்ந்த பழனிவேல் அவர்கள் இவரங்கமடையில் கம்பளம் பின் காலாந்துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இசையின் இலக்கணம் என்ற பெயர் பெற்று தமிழகம் வெற்றி மரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் துண்டக்கானா எங்க ஊர்ல மொட்டைக்கான கேள்விப்பட்டிருக்கிறேன், தண்ணிக்கான கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, அதெல்லாம் தொண்டமா காணா வீரப்பூர் பக்கத்துல இருக்கு ஊர் பேரா? ஆமா, நான் துண்டக்கானம்னு நினைச்சேன். ஊர் பேர் தொண்டமாங்கனமா? உரிமை யாசிக்கிறாரு. தொண்டமாங்கனத்தைச் சேர்ந்த மணி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட்டினை இசைப்பார்கள். ஹலோ ஹலோ எங்கே அந்த வெள்ளிலா, எங்கே அந்த வெள்ளிலா, கல்லை கனியாக்கினாள் முல்லை
எங்கே அந்த வெள்ளிலா எங்கே அந்த வெள்ளிலா எங்கே அந்த வெள்ளிலா எங்கே அந்த வெள்ளிலா கல்லை கனியாக்கினாள் முல்லை மலராக்கினாள் எங்கே அந்த வெள்ளிலா எங்கே அந்த வெள்ளிலா தரையில் நடந்த நாள் வானில் பறக்கிற உன்னால் தானம்மா உன்னால் தானம்மா இரவாய் இருந்த நாள் பகலாய் மாறின உன்னால் தானம்மா உன்னால் தானம்மா எனக்கென இருந்தது ஒரு மனசு அதை உனக்கென கொடுத்தது சுகம் எனக்கு எனக்கென இருந்தது ஒரு உசுறு அதை உனக்கென கொடுத்தது வரம் எனக்கு நீ இருந்தால் என்ன பிரிந்தால் நீதான் எந்த ஒளி விளக்கு நீதான் எந்த ஒளி விளக்கு எங்கே அந்த வெள்ளிலா எங்கே அந்த வெள்ளிலா கல்லை கனியாக்கினாள் முல்லை மலராக்கினாள் எங்கே அந்த வெள்ளிலா வெயிலில் நடக்கிறேன் நிழலாய் வருகிறார் மலையில் நனைகிறேன் நீராய் வருகிறார் தாகம் என்கிறேன் நீராய் வருகிறார் சோகம் என்கிறேன் தாயாய் வருகிறாய் எனக்கு மீன்களும் நீந்துதம்மா அந்த நதிக்கு ஒரு வழியும் இல்லையம்மா நினைவுகள் நெஞ்சில நீந்துதம்மா அங்கே எனக்கு ஒரு வழியும் இல்லையம்மா நீ இருந்தால் என்ன பிரிந்தால் என்ன காதல் எனக்கு போதும் அம்மா உன் காதல் எனக்கு போதும் அம்மா எங்கே அந்த வெள்ளிலா எங்கே அந்த வெள்ளிலா கல்லை கனியாக்கினாள் முல்லை மலராக்கினாள் எங்கே அந்த வெள்ளிலா எங்கே அந்த வெள்ளிலா எங்கே அந்த வெள்ளிலா கோடையில் இதுவான் என்று பெயர் பெற்று தமிழகமுக வெற்றி மரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் கரூரைச் சேர்ந்த சந்தனகுமார் அவர்கள் மிருதங்கம் டோலாக் அண்ட் தபேலாவை சேர்ப்பார்கள்.
புல்லட்டு அட அப்பாரமா உனக்கு வரும் புல்லட்டு கோட்டப்பட்டியைச் சேர்ந்த ராமையா அவர்கள் 110 செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்புள்ளங்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கோடியடி குமரன் பலவாத்திய மன்னன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் என்ற பெயர் பெற்று தமிழக முக வெற்றி மரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் கரூரைச் சேர்ந்த என்ன மிரட்டற? என்ன நீ என்ன மிரட்டற? ரொம்ப ஏங்குற. உன் பேர் சொல்லணுமா வேணாமா? சொல்லு தெளிவா சொல்லு. கரூரைச் சேர்ந்த அன்பு சகோதரர் ஏய் என்ன என்னையா மிரட்டிட்டே இருக்க? உங்க பேரை மட்டும் சொல்லு. அட ஓ இன்சில் என்னையா? ஏ அதத்தாயா சொன்னேன். அழகா சொல்லு ஏ அப்படின்னு. ஏ அப்படி சொல்லு. ஏ நல்லாவா இருக்கு? சரி சரி. வெயிட் கொடுத்து. வெயிட் கொடுத்து. கும்மு கொடுத்து. கும் கொடுத்து. ஏ சிவா அவர்கள் ஆல் ரவுண்டனை இசைப்பார்கள். அருமை சகோதரர் கரூரை சேர்ந்த ஜீவா அவர்கள் தாளத்தினை இசைப்பார்கள். வண்ண வண்ண சீன் அமைப்பு ஏவி ரெஜினா சீன் கம்பெனி இருப்பிட மணப்பாறை என்பதை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு? வெள்ளையா இருந்துச்சுன்னு. அப்புறம் சிவர் கண்ணங்க அரையாரனா இருக்கேன். அப்புறம் முகரைய பாரு கொட்டாங்குச்சிக்கு சேவிங் பண்ணி. ஓ முகரைய பாரு மொன்ன மூஞ்சி. கேட்டாங்களா? அப்புறம் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமா என்னைய? உன்னால சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டீங்க? சோறுதான். அப்புறம் நான் பிஜ்ஜா தினியன்னு கேட்டேன். உனக்கு மானம் கட்டுறேன்டி. சோறுதான். சைவமா அசைவமா ஐயா? சைவம்னே. என்ன போட்டாங்க? சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், வடை. அட ஓ முகரைக்கெல்லாம் வடை. ஏ ஓ முகரைக்கு வைக்கிறப்ப கடைசில கூட்ட வச்சாங்க பாரு. கடைசில கூட்ட விட்டாங்களா? ஏய் வாழைக்காய் கூட்டு. வாழைக்காய கூட்டு. தம்பி வாழைக்காய் கூட்டு பொரியல் வச்சாங்க. கூட்டு பொரியல். கடைசில பாயாசம் 3 டம்ளர்னே. நானும் பெட்டிக்காரல பாயாசம் 3 டம்ளர் வாங்கி குடிச்சோம். ஆமா. இந்த நீளமா போட்டாங்களே வெள்ளை. ஆமாண்ணே வெள்ளையா இனிப்பா. ஏய் முகரை பாரு நூடுல்ஸ்ரா பீத்த போயில. அப்ப அது பாயாசம் இல்லையா? நூடுல்ஸ் தின்னுட்டு பாயாசங்கறியா. சரி விடுனே. அருமையான சாப்பாடு. உங்களுக்கு சைவம். ஆமா. ஆனா என்னைய மட்டும் கூட்டிட்டு போய் வச்சு போட்டாங்க பாரு. ஐயோ சாமி வலிக்குது விடுங்க. ஆள விடுங்க நான் பப்பனுக்கார பையன் வலி தாங்க முடியல. என்ன அடிவதையா போட்டாங்க? அப்புறம் அது இல்லையா? எனக்கு போட்டது கோழி கொட்டை, ஆட்டு முட்டை. ஏ கூமுட்டை. கூமுட்டை போடலையே. ஆட்டுக்கேதிய முட்டை. இந்த வெள்ளை வெள்ளையா வச்சது என்ன? அது ஆட்டு முட்டை இல்ல ஆட்டு கொட்டை. ஆட்டு கொட்டையா? அதத்தான் மென்னு பார்த்து இங்கிட்டு மென்னா இங்கிட்டு ஓடுது, இங்கிட்டு மென்னா இங்கிட்டு ஓடுது. அது என்ன பண்ணனே? தாளகார பையல்ட்ட கொடுத்துட்டேன். அவன் மென்னுதே ஒரு பக்கம் கண்ணே போச்சு. போச்சா? உண்மையிலுமே அருமையான சாப்பாடு, அன்பான முறையிலும் அழகான முறையிலும் எங்களுக்கு உணவு உபசரித்த அன்புள்ளங்களுக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு மைக்கு, குயிக்கு, டீப்பு, டாப்பு, லைட்டு, வெயிட்டு, கரண்ட் உள்ள இடங்களிலும் கரண்ட் இல்லாத இடங்களிலும் ஜெனரேட்டர் மூலமாகவும் பேட்டரி மூலமாகவும் சிறந்த முறையில் ஒளி அண்ட் ஒளி அமைத்து கொடுக்கும் ஒரே ஸ்தாபனம் குமார் ஆடியோஸ். இருப்பிடம் நல்லமனார் கோட்டை. நல்ல செக்ஸ் பாட்டு ஒன்று பொண்ணு
கொடுத்த குமார் ஆடியோஸ் உரிமையாளர் மற்றும் அதில் விடிய வரையிலும் கண்ணுகருத்தமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏனே மைக் செடுக்கிற பத்தி இவ்வளவு பெருமையா சொன்னீங்கல்ல, ஆமா குமார் நல்லமனார் கோட்டையா இவ்வளவு பெருமையா சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னய்யா? அவர் கரண்ட் இருக்கும், கரண்ட்ல போடுறாரு. ஒருவேளை கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? கரண்ட் இல்லனா ஜெனரேட்டர்ல போடுவாரு. ஜெனரேட்டும் இல்லைனா? ஜெனரேட்டர் இல்லனா பேட்டரியில போடுவாரு. அட பேட்டரியும் இல்லைனா? பேட்டரி இல்லனா யூபிஎஸ்ல போடுவாரு. யூபிஎஸ்ஸும் இல்லைனா? யூபிஎஸ் இல்லனா மசல்ல போடுவாரு. கரண்ட் வருமா? உன் மண்டைய கொண்டு போய் அதுல வையே. இதுல எதை போடுவாரு? காரி போயிரு. ஒண்ணுமே இல்லனா எதுல போடுவாரு? எதுல போடுவாரு? ஜாமான் சட்டை பூரா கழட்டி கொண்டு போய் வீட்ல போட்டு டொங்காஸ் போட வேண்டியதான். அதுல டொங்காசு 100 ரூபாய் காசு கூட பாத்துருப்பா, 500 ரூபாய் காசு பாத்துருக்கா டொங்காசு. பார்த்தது இல்ல? கேள்விப்பட்டது இல்ல? சுத்தமா காதல கூட கேள்விப்பட்டது இல்ல. தமிழ்நாட்டுல நீ எல்லாம் ஏன் உசுரோட இருக்கற? உன்னை கொல்லாம விட மாட்டோம். நான் செத்தால சனிக்கிழமை தாண்டி சாவேன். ஏன் நாங்க 4 குஞ்ச கட்டி விடுவோம். நீ 50 குஞ்ச கட்டி விட்டால 4 பேரை கூட்டி தான் போவேன். அங்க எதுக்குண்ணே நாங்க? நானா போய் பாடட்டா வாசிக்கால வேணாமா? அதெல்லாம் என் தாத்தா மேல பெருமாள் இருக்கு, அப்படி பெருமாள். உங்க தாத்தனா? ஆமா. ஐயோ அது பழைய வாத்தியம். எப்படி? துந்தப்பு துந்தப்பு தும்முல கொட்டுன மாதிரி. ஐயே. அதனால அதுக்கெல்லாம் நம்ம பாட முடியாதுப்பா. ஓஹோ. அதாவது கரண்ட் இல்ல, அந்த டொங்காஸ்ங்கிறது தவறான வார்த்தை கிடையாதுயா. அப்புறம் மண்ணு உண்டியல் இருக்குது. மண்ணு குண்டில் இருந்தா தட்டி விடுனே. மண்ணு குண்டியல் இல்லையா? மண்ணு உண்டியல். உண்டியல். உண்டியல்ல 5 ரூபாய் காசை கொண்டு போய் போடுற. சரி. எப்படி சத்தம் கேட்கும்? நம்ம போடுறது என்ன? காசு. டொங்காஸ். 10 ரூபாய் தாள போட முடியுமா? 10 ரூபாய் தாள போட முடியாது. அப்புறம் இங்க இப்படி நாளா சுருட்டணும். ஓட்டை இப்படி இருக்கும். இங்க ஓட்ட அப்படியே இருக்கும். பெட்டிக்காரட்ட காமி. இப்படி இருக்கும். நாளா சுருட்டி தள்ளனா தான் போகும். போகலைனா? சுருட்டாம தள்ளனா வெளியில தான் கிடக்கும். ஓஹோ. அதனால சுருட்டி தள்ளு. அதுக்கு பேர் தான் டொங்காஸ். தெரிஞ்சுக்க. அருமையான முறையில் ஒளி அமைத்து கொடுத்த குமார் ஆடியோஸ் உரிமையாளர் மற்றும் ஆபரேட்டர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆடல் அழகி அவனே சுண்டலி சுண்டலி பெருச்சலின்ட்டு சுந்தரியா ஹலோ நாட்டிய தாரகை முன்னழகு பின்னழகு அவள் நடைய நக்குமா இனிக்குமா உள்ள போய் செஞ்சு பாருவா. அன்புக்குரிய அருமை சகோதரி காரைக்குடியைச் சேர்ந்த சங்கீதா அவர்கள் டான்சராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பச்சை மங்க புளிக்கல பாவக்காயும் கசக்கல பச்சை கிளி நீ கொடுத்தா பச்சை மிளகா உரைக்கல உச்சி வெயில் கொதிக்கல ஒன்ன கண்ட பசிக்கல மாமா பொண்ணு நீ கொடுத்தா சரி மப்பு ஏறு மோருல மப்பு ஏறு மோருல அடி செவ்வந்தி பூ முடிச்சா செல்லதா ஓடி என்னக்கா நீதா சிட்டாட்டம் பருகறியா என்னக்கா முத்து பல்லக்கா ஓடி என்னமோ என்னமோ ஓடி என்னமோ என்னமோ ஏன் நீங்க ஒரு கூறாத்தான் இருக்கிறீங்க. என்ன கூறு என்ன பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னே அதுக்கு முன்னாடி நம்ம விருத்தம் போட்டுக்கலையா? என்ன விருத்தம்? பச்சை மாங்காய் புளிக்கலையா? ஏமா முட்டைக்கோவை சேர்த்தார. சரி இருக்கட்டும், நம்ம போயிட்டு இருக்கலாமே. ஆடல் அழகி சொல்லியாச்சு. நம்மள அறிமுகப்படுத்தினார்ல. அறிமுகமா? அறிமுகம் இல்லையா, அறிமுகம். ஆமா. நாடக அமைப்பாளர் பேர் சொல்லணும்ல. ஆமா, அத சொல்லணும் மெயின். நாடக அமைப்பாளர் அன்புக்குரிய அருமை சகோதரர் கோட்டப்பட்டியைச் சேர்ந்த ராஜ நடிகருமாகிய சாமிக்கண்ணு அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் பக்தி பரவசம் மாட்டக்கூடிய நாடகங்கள், புண்ணிய புராண நாடகங்கள், சரித்திர நாடகங்கள் எவ்வித நாடகமாக இருப்பினும் அவர்களிடத்தில் கொடுத்தால் தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர்களை கொண்டு நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்து கொடுப்பார் என்று தெரிவித்துக் கொண்டு அண்ணே நாடக அமைப்பாளர் யாரை சொன்னீங்க? கோட்டப்பட்டி சாமிக்கண்ணு. எந்த நாடகம் அமைச்சு கொடுத்துருவாரா? என்னையா இப்படி கேட்ட? சத்யம் சாவித்திரி, பவளக்குடி, மார்க்கண்டையர், தூக்கி அரிச்சந்திர மயான கண்டா, வீரபாண்டிய கட்டபொம்மன், பொன்னர் சங்கர், காத்தவராயன், மகமாயி, பாசுபதக்கனை, மதுரை பாண்டி, எல்லா நாடகமும். எனக்கு எந்த நாடகம்லாம் நாங்க பார்த்தாச்சு, தினமும் போயிட்டு இருக்கோம். அந்த நாடகம் எல்லாம் சரி, இதெல்லாம் வேண்டாம்னே. அடுத்த வாரம் கரூர்ல திருவிழா வருது. நான் சொல்ற நாடகத்தை போட்டு தர சொல்லு. எவ்வளவு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. என்ன நாடகம்யா வேணும்? எவ்வளவு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, வாங்கி சொல்லுனே. ஆனா நான் சொல்ற நாடகம் போட்டு தர சொல்லணும். என்ன நாடகம்யா சொல்லியா? இந்த நந்தினி பாரதி கண்ணம்மா ஒரு 2 நாடகத்தை போட்டு தர சொல்லணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, போய் வாங்கிக்க. நந்தினி பாரதி கண்ணம்மா? ஆமாண்ணே, ஒரு 2 நாடகம் மட்டும் போதுனே. யோ, இது டிவில போடுற நாடகம்யா? யோ, அதுவும் நாடகம் இதுவும் நாடகம் தானே. நாடகம் தான். யார் இல்லனா? அப்புறம் இங்க நடக்குதே வீரபாண்டிய கட்டபொம்மன். சரி, இது சரித்திர நாடகம். சரி, நீ சொன்னது அத்தனை தரித்திர நாடகம். தரித்திரம் எப்படி சொல்றீங்க? வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி வாழ்ந்தார் நம்ம பார்த்தோமா? இல்லையே. நாடகத்து மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஆமா, இது சரித்திரத்தை சொல்லக்கூடியது. சரி, நீ சொன்ன நாடகத்துல என்ன தெரியுமா நடக்கும்? என்ன நடக்கும்? மாமியார் எப்படி மருமக கொள்றது, உன் பொண்டாட்டி எப்படி நான் கூட்டிட்டு போறது? ஆமாடா, அடுத்தவன் பொண்டாட்டிய கூட்டி போறதுலயே இருங்கடா. இல்லனே, அந்த நாடகத்துல அப்படி நடக்கும். சொந்த பொண்டாட்டி கட்டி வாழ்ந்துராதீங்க. நீ எல்லாம் 5 பொம்பளே வச்சிருக்கிற. ஆமா, இந்த மைக் போட்டு சொல்லணும் தெரியுமா? அந்த மாதிரி இதிகாசம் புராணம் இப்படி நடத்தான் போட்டு தருவாருன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள்
வெளிநாடுகளுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய யூடியூப் சேனல் அன்புள்ளங்கள் நாடகம் மீடியா யூடியூப் சேனல் உரிமையாளர் பாலு அண்ணா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாத்த பேரும் சொல்லியாச்சுனே. இப்ப என் பேரை சொல்லிடுவோம். என் பேரை சொல்லிட்டு பொம்பளை பிள்ளையை சந்திக்கணும். ஆமாண்ணே, ரொம்ப நாள் ஆச்சு அந்த பிள்ளையை சந்திச்சு. இன்னைக்கு பாரு, சிஞ்சிலக்கா சில்லாக்கி பிங்கிலக்கா பில்லாக்கி அப்படின்னா உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது பேசாம. சரி விடு. பேரை சொல்லிடுவோம். இவருங்க மடையில் ஒரு அண்ணா நாயை துரத்துனே, நாயை துரத்துனே. மேடல் இவ்வளவு பெரிய நாய் நிக்கிறப்ப 2 கால் நாயோட அந்த நாய்க்கு என்ன வேலை? போங்கிட்டு பாரு, கண்ட கண்ட நாயெல்லாம் என்னை பேசுது. நீ உன் பேரை சொல்லுனே. பேசாம வர ப்ளீஸ். எல்லாத்தோட பேரை சொன்ன பாவம். உன் பேரை சொல்றதுக்கு என்ன சொல்லு? ஏண்டா அந்த சாக்கு வச்சு நீ நாயங்கிரியா? உன்னை பேர் சொல்லுவானா டேய்? 2 டேயா? எவ்வளவு மரியாதை குறைச்சலா பேச முடியுமா? பேரை சொல்லிடுவோம். சொல்லு. இவருங்க மடையில் நாளைக்கு யாருனே டான்சரு? நாளைக்கு மாசுர புடுங்கனது டான்சர். அப்படியா? வாயை பாரு. நீ எப்பதான் உன் பேரை சொல்லுவ? எப்ப பேசாம இருப்ப? சரி சொல்லு சொல்லு டக்குனு. சத்தம் வர கூடாது. இவருங்க மடையில் நாங்க 4 பேர் மணப்பாறை போய் 4 பேத்தை முடிச்சிட்டு ஊம்பு. வாயே. வாயை பாரு. இருனே, நாளைக்கு போறோம்ல நாங்க. ஏன் நாளைக்கு பேசுறது இப்பதான் பேசணுமா? சொல்லு. சத்தம் வர கூடாது. மூச்சு வந்துச்சு கெட்ட கோவம் வந்துரும். சரி. இவருங்க மடையில் ஆல்ரவுண்ட் கட்டை அடக்க வச்சு போடுவேன். திருப்பிக்கலானே. ப்ளீஸ் அமைதியார். சரி. ஹெல்ப் மீ. ஹெல்ப் மீ. அமைதியார். இவருங்க மடையில் சிரிப்பு நடிகராகவும் மற்றும் பல வேடங்களில் வேடம் தாங்க நடிக்க இருப்பது இளமனத்தைச் சேர்ந்த SM குமரேசன். ஆத்தா மகமாயி என் பேரை சொல்றப்ப யார் யார் இடைஞ்சல் பண்றாங்களோ அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்டா. இப்ப என்ன உன் பேரை சொல்லிட்டியா இல்லையா? என் பேரை சொன்னா அங்க குஷு குஷுன்னு பேசிட்டு இருக்கிறேன். இல்ல வேற ஒண்ணும் இல்ல, அவருக்கு என்னமோ புண்ணு இருக்குதாமா. அத கேட்டுட்டு இருக்கோம். பாவ நீங்க நாடத்துக்கு வரலன்னு. அத பத்தி சொல்லாத. 4 நாளா ஒரு நாடத்துக்கு வரல. சரி உன் பேரை சொன்னியா இல்லையா? நான் என்னன்னு கேக்குறேன். புடுகுக்கு பக்கத்துல திஜோடு கட்டுதுரா குமரசனா ஏட்ரா சேஸ்தா கூண்ட முஞ்சலாதரா அப்படிங்கற. அத ஏன் பேசிக்கிட்டு விடு. பேரை சொன்னியா இல்லையா? சொல்லிட்டேன். என்ன பேரு? இளமனத்து குமரேசன். இளவெடுத்தானா? இளவெடுத்தானா? இளவெடுத்தல்லையா? சரி. இளமனத்தேன். இளமனத்தேன். இளமனத்தேன் வம்புளுத்தேன். வம்புளுத்தியா? வம்புளுத்தியானே தனித்தனியா பேசியா? பேரை சொல்லிட்டீல, சந்தோஷமா உள்ள போயிட்டு டான்ஸ் கார் பள்ளி வெளிய வர சொல்லு. ஏன் பொம்பளை பிள்ளைக்கு பாடுங்க எனக்கு ஒரு பாட்டு பாடுறது? என்ன ஓம வரைக்குல பாட்டு பண்ணா நாங்க எங்க போறது? என்னை பார்த்தா பாவமா தெரியலையா? உன்னை பார்த்தாவா? சரி நாங்க 4 பேருமே தூக்கி வச்சு தான் பாடுவோம். தூக்கி வச்சு பாடினா எனக்கு பிடிக்கும். ஆனா பின்னாடி வருத்தப்பட கூடாது. இப்பெல்லாம் வருத்தப்படுற மாதிரி இல்ல. சரி பாடு. அப்படி ஓரமா நில்லு, பாடுறோம். நல்ல பாட்டா பாடு. ஹலோ. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லையே பிள்ளை என்று எண்ணுவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகனே, நக்கி மகனே, நக்கி மகனே. நீங்கள் பாடிய பாடலில் பிழை இருக்கிறது. 100 ரூபாய் புடிச்சுக்க. காலையில பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பாடல் வரி என்ன? என்னனே? ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய்? ஆமா. இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. ஆமா. பாடல் வரி. சரி. இவர் ஏன் நக்கி மகனேன்னு பாடினாரு? பெட்டிக்காரு பாடின பாட்டுல உள்ள கருத்து இருக்குனே. உள்ள கருத்து இருந்தா பெயிண்ட் அடிச்சு விடு. ஏய் உள் கருத்து இருக்கு. என்ன கருத்து? என்னன்னா உங்க அப்பாவும் உங்க அம்மாவுக்கும் அட உங்க அப்பாவும் உங்க அம்மாவுக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லையா? ஏன் உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சொல்றது? சரி விடு, உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் மறுபடியும் உங்க அம்மா தான்டா சொல்றாங்க. விடுவே. ரொம்ப நாளா குழந்தை இல்லையா? சரி. அவங்களுக்கு யாராவது இடம் இல்லையா? போகாத இடம் இல்லையா? யாராவது இடம் இல்லையாமானே? வீட்ல இடம் இருந்திருக்காது. ஏய் கோவில் வரத்துக்கு பழனி மலைக்கு மாலையை போட்டுட்டு பழனி பாத யாத்திரை போயிருக்காங்க. மீதி யாத்திரை? பாத யாத்திரை போயிருக்காங்க, நடபயணம். பாத யாத்திரை அந்த காலம். சரி. இப்ப பாதி யாத்திரை தான். அப்புறம் மீதி பூரா பஸ்ல ஏறிடுது. பழனி போய் சாமி கும்பிட்டு அடிவாரம் வந்தோடனே பழனி அடிவாரத்துல என்ன ஃபேமஸ்? சித்தநாதன் பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் உங்க அப்பே வாங்கி உங்க அம்மா அதுல ஊத்தி உள்ளங்கையில. அதை மட்டும் கும்மு கொடுத்து அழுத்தி சொல்றியாடா? இல்லனே அவங்களுக்கு புரியணும்ல, தெளிவா சொன்னா தானே புரியும். கையிலன்னு சொல்ல வேண்டியது. உள்ளங்கையில ஊத்தி. உங்க அம்மா இதுலன்னு சொல்லாட்டி. சரி உள்ளங்கையில ஊத்தி நக்கறப்ப பிறந்தியா, அதனால நக்கி மகன் சொல்லி பாடுறாரு பெட்டிக்காரரு. பஞ்சாமிர்தத்தை நக்கி பிறந்ததுனால. ஆமா. சரி அதே சமயம் சரி பழனி அடிவாரத்துல எதையாவது வாங்கி குடிச்சிருக்காங்க. குடிக்கி மகன். எதையாவது வாங்கி கடிச்சிருக்காங்க. கடிக்கி மகனே. எதையாவது வாங்கி சப்பிருக்காங்க. சப்பி மகன். நன்றி வணக்கம். இனிமேல் பேரு கேப்ப இந்த மேடையிலாவது. என் பேருக்கு இத்தனை அடமொழி ஐயா? இனிமேல் கேட்க மாட்டேன். வந்திருக்கிற பிள்ளை சந்திக்கணும். போய் பார்க்கலாமே. போலாமா? போலாமே. ஆட்டுக்கு தலைவட்ட காட்டுக்கு நான் போனேன். ஆட்டுக்கு தலைவட்ட காட்டுக்கு நான் போனேன். ஆட்டுக்கு